எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். காலையில அவசரமா டீ காஃபி போடணுமா, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேணுமா, சாதாரணமா அடுப்புல தண்ணி சூடு பண்றதுக்கு பதிலா சமையலறைக்கு ஒரு வேகமான பாதுகாப்பான உதவியாளர் தேவைப்படுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. எலக்ட்ரிக் கெட்டில் ஏன் உங்க வீட்டுக்கு அவசியம், அதோட பயன் என்ன, எந்த மாதிரி கெட்டில் வாங்கலாம், வீடியோல தெளிவா பார்க்கலாம். எலக்ட்ரிக் கெட்டில் என்றால் என்ன? எலக்ட்ரிக் கெட்டிலுங்கிறது ஒரு மின்சார சாதனத்தின் உதவியால தண்ணிய ரொம்ப வேகமா சூடுபடுத்துற ஒரு சாதனம். இதுல ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும். நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணதும் அந்த எலமெண்ட் சூடாகி கெட்டில் உள்ள தண்ணிய கொதிக்க வைக்கும். தண்ணி கொதிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும். இதுதான் இதோட மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம். முக்கிய அம்சங்கள்: வேகம், அடுப்பை விட ரொம்ப வேகமா தண்ணிய கொதிக்க வைக்கும். பாதுகாப்பு, தண்ணி கொதிச்சதும் தானா அணைஞ்சிடும், ஆட்டோ ஷட் ஆஃப். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கா, அதுவே அணைஞ்சிடும். எளிமை, ஒரு பட்டனை அழுத்தினா போதும். எலக்ட்ரிக் கெட்டிலின் முக்கிய பயன்கள்: டீ, காஃபி, சூப்பு தயாரிக்க இதுதான் பிரதான பயன்பாடு. ரொம்ப சீக்கிரமா சுடு தண்ணி கிடைக்கும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஓட்ஸு, பேக்கெட் சூப்பு போன்றவற்றை தயாரிக்க சூடான தண்ணீர் உடனே கிடைச்சிடும். குழந்தைங்களுக்கான உணவு, குழந்தைங்களுக்கு தயாரிக்க சுத்தமான சுடு தண்ணீர் தேவைப்படும் போது மிகவும் உதவியா இருக்கும். முட்டை வேக வைக்க, சில எலக்ட்ரிக் கெட்டில்கள்ல முட்டை வேக வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கும். இல்லைன்னா கெட்டில் உள்ள நேரடியா முட்டையை போட்டு வேக வைக்கலாம். சமையல் செய்யும் போது சுடு தண்ணி தேவைப்பட்டா அடுப்பை பயன்படுத்தாம கெட்டில்ல வேகமா சூடு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காய்கறிகள் பிளான்ச் செய்ய, பாஸ்தா வேக வைக்க, சுடு தண்ணி குடிக்க, மழை காலத்துல குளிர்காலங்கள்ல சூடான தண்ணி குடிக்க. சிறு பயணங்கள், ஹாஸ்டல், அலுவலகம், எங்க வேணா எடுத்துன்னு போகலாம். சின்ன இடங்களுக்கும் மிக பயனுள்ளது. எலக்ட்ரிக் கெட்டில் வகைகள்: ஸ்டாண்டர்ட் பிளாஸ்டிக் கெட்டில், பொதுவா கிடைக்கிற வகை, விலை கம்மி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில், நீடித்து உழைக்கும், சுத்தப்படுத்துறது எளிது, பாதுகாப்பானது. கிளாஸ் கெட்டில், தண்ணீர் கொதிப்பதை பார்க்கலாம், அழகா இருக்கும், ஆனா உடைவதற்கு வாய்ப்பு அதிகம். டிராவல் கெட்டில், சிறியது, பயணத்தின் போது எடுத்து செல்ல வசதியா இருக்கும். வேரியபிள் டெம்பரேச்சர் கெட்டில், வெவ்வேறு வெப்பநிலையில தண்ணீரை சூடுபடுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு கிரீன் டீனா 80 டிகிரி செல்சியஸ், பிளாக் டீக்கு 100 டிகிரி செல்சியஸ். எலக்ட்ரிக் கெட்டில் வாங்குவதற்கு முன்ன கவனிக்க வேண்டியது: கொள்ளளவு, கெப்பாசிட்டி, எத்தனை பேருக்கு காஃபி டீ போடுறீங்கன்னு பாருங்க. 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர்னு பல அளவுகள்ல இருக்கு. வாட்டேஜ், அதிக வாட்ஸ் இருந்தா வேகமா கொதிக்கும். 1500 வாட்ஸ்ல இருந்து 2000 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. மெட்டீரியல், பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ், எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது பாதுகாப்பானது நீங்க நினைக்கிறீங்களோ அது தேர்ந்தெடுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொதுவா சிறந்ததா இருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்: ஆட்டோ ஷட் ஆஃப், பாயில் ட்ரை ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். சுத்தம் செய்யறது, வாய்ப்பகுதி அகலமா இருக்கா, சுத்தம் செய்ய முடியுமா, எளிதா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிராண்ட் மற்றும் வாரண்டி, நல்ல பிராண்டா, வாரண்டி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ப்ரைஸ், உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் சமையலறை உபகரணம் மட்டும் இல்ல, அது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை எளிதாக்கும் ஒரு சிறந்த முதலீடு. இந்த வீடியோ உங்களுக்கு எலக்ட்ரிக் கெட்டிலை பத்தி தெளிவான ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.